எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே சோககரமான மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதலமைச்சர் விஜய் மகள் தன்னுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய அப்பா முதலமைச்சர் விஜய் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. இது நாள் வரைக்கும் முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா இவர்களுக்கு இடையில தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்த உடனே அதற்கும் மேல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கியிருக்கிறாங்க. அப்படி என்ன முதலமைச்சர் விஜய் மகள் தன்னுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய அப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட சொன்னாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கதறி அழுகிறதுக்கு காரணம் என்ன இப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது நம்முடைய முதலமைச்சர் விஜய் மகள் சொன்ன சில விஷயங்கள். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம்மா மிக பெருமளவுக்கு செம்மையாக ஆட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆன பிறகும் அவருக்கு பிரச்சனைகளே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பொதுவாகவே ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகிட்டா பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆன பிறகும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியகரமான விஷயம்தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே பிரச்சனை இதே ஹேட்டும் தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. தனக்கு வர பிரச்சனையால் அவர் ஒடிஞ்சு போகாம அதிலிருந்து ஒவ்வொரு தடவையும் மீண்டு வரும்போது மிகப்பெரிய ஆளாகிறாரு. அப்படிதான் இப்போ அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. நாம தொடர்ந்து பார்க்கலாம் அவர் இன்னும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறத. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராட்டம் பண்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு முதலமைச்சர் விஜய் வரணும். எல்லா மாநிலத்து சிஎம்மும் வந்துட்டாங்க, ராகுல் காந்தி வந்துட்டாங்க, எல்லா பிரபலங்களும் வந்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் வரத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்தா இது போராட்டம் கிடையாது, இது ஒரு புரட்சி அப்படின்னு ஒவ்வொரு ஜந்தர் மந்தர்ல போராடுறவங்களும் முதலமைச்சர் விஜய் வரணும்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கும்போது, நம்முடைய தமிழகத்தில் சில நியாயமாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து ஃபேர் நீட்னா நீட்டை சரியாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழகத்து ஸ்டாண்டும் முதலமைச்சர் விஜயுடைய ஸ்டாண்டும். நீட்டை பேன் பண்ணுங்க அப்படிங்கிறது. இப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி ஜந்தர் மந்தரில் போய் நீட்டை கரெக்டாக நடத்துங்கன்னு போராட்டம் பண்ண முடியும்? அப்போ நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சில பேர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வரலன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? ஜந்தர் மந்தர் போராட்டம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு படம் தேவையா அப்படின்னு முதலமைச்சர் விஜயுடைய ரசிகர்களை கண்டுபடி பேசிட்டு இருக்கிறாங்க சில பேர். இப்படி அவருக்கு தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸ் பிரச்சனை இப்போ அதிகப்படியாக வெளியே தெரியலினாலும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவை. என்னதான் இந்த பிரச்சனையை நாம் மறந்துட்டாலும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய மகன் இதை பெருசாக கண்டுக்கலினாலும் முதலமைச்சர் விஜயுடைய மகளுக்கு மிக பெருமளவுக்கு சோகம் இன்னுமே இருக்குதான். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உயிராக உலகமாக இருந்தது அவங்களுடைய அப்பா தானா. இப்போ அவங்களோட அப்பாவுடைய முகத்தை கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகத்தில் இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அவங்க சாப்பிட்றதே நிறுத்திக்கிட்டாங்களாம். தன்னுடைய உடல் நலத்தை ஒழுங்காக கவனிக்காமல் விடவும் உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குதான். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் விஜய் மகள் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தானா, நான் என் அப்பா கிட்ட பேசணும், உங்களால் வீடியோ கால் பண்ணி கொடுக்குமான்னு கேட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கண்கள் கலங்கிட்டாங்களாம். தான் அப்பா கூட பேசணும் ஆசைப்படுற ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னு மறுக்க முடியாமல் உடனடியாக இந்த விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே அவர் பட்டப்பட்டவனு பதறி போய் வீடியோ காலில் வந்தாராம். வீடியோ காலில் முதலமைச்சர் விஜய் மகள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சின்ன வயசுலேருந்து நான் வந்து உங்களையே தான் பார்த்து வளர்ந்தேன், உங்களையே தான் நான் என்னுடைய ரோல் மாடலாக வச்சுக்கிட்டேன். மற்றவங்களை எல்லாருமே ரோல் மாடலாக அவங்களே வைப்பாங்க, ஆனால் நான் என்னுடைய அப்பா உங்களை தான் நான் ரோல் மாடலாக வச்சேன். இன்றைக்கி உங்கள் கூட நான் பேசக்கூட முடியல, உங்களை நான் பார்க்க கூட முடியலங்கிறப்ப என்னால் அதை தாங்கிக்க முடியலப்பா அப்படின்னு அழுத உடனே நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அழுகாதம்மா, எனக்கால் தாங்கிக் கொள்ளவே முடியல, அப்பாவுக்கு உன் மேலே என்றைக்குமே எந்த ஒரு கோபமே கிடையாதுமா, நான் என்றைக்குமே உன்னுடைய அப்பா தான், அம்மா கூட நான் சீக்கிரமாக இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நம்ம சேர்ந்துடலாம், நீ எப்போ பேசுனாலும் என் கூட பேசு, நான் என்றைக்குமே உன்னப்பதாம்மா நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இப்போ நம்முடைய முதலமைச்சர் விஜய் மகளுடைய உடல்நிலை அவங்களுடைய அப்பா கிட்ட பேசின பிறகு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்க
மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.